சாய் தேவாய நமः. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் முன்சல் நகரத்தில் சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கின்றேன். அங்கே இன்றைக்கு குரு பூர்ணிமா பூசை, அதாவது எந்த குருவாக இருந்தாலும் இந்த நாளன்று குருவுக்கு நன்றி செலுத்தும் நாள். அந்த ரீதியில் இன்று சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கின்றேன். இங்கே பாத பூஜை, ஆராதனை, குரு பூசை, மற்றது பஜனை படிக்கிறது, பல்லாக்குல சாமி வர்றது, இவ்வளவு நடக்க இருக்கின்றது. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த நிகழ்வை பார்க்கலாம் வாருங்கள்.
இன்றைய நாள் இந்த குரு பூர்ணிமா நாளில் இவ்வளவு நேரம் நீங்கள் சாய்பாபாவை கும்பிட்டு தரிசனம் பெற்றிருப்பீர்கள். இந்த குரு பூர்ணிமான்றது தனியாக சாய்பாபா மட்டுமல்ல, எல்லா குருமார்களையும் நீங்கள் கும்பிடுதற்குரிய வழிபடுவதற்குரிய நாள்தான். அவர்கள் உங்களுக்கு யாரிடம் நீங்கள் கற்றீர்களோ அவர்களை குருவாக நினைத்து நீங்கள் வழிபடுவது இன்றைய நாளில் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அத்தோடு அவர்களிடம் என்னத்தை கற்றீர்கள், அவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், நல்ல பழக்க வழக்கங்களையோ அதை கடைப்பிடித்து நீங்கள் வர வேண்டும். மற்றது உங்களால் எவ்வளவு முடியுமோ உங்களை இயலாத அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய சொல்லி எவருமே சொல்லவில்லை. நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ என்றதை கடன் வாங்கி ஒருத்தருக்கும் உதவி செய்யக்கூடாது. அது பாபா கூட சொல்லவில்லை, எவருமே சொல்ல மாட்டார்கள். எந்த குருவாக இருந்தாலும் உன்னால் இயன்றது எவ்வளவோ அதைத்தான் நீ உதவி செய்ய என்று சொல்லுவார்கள். அதையும் நீங்கள் இருக்கும் வரையும் தீமை செய்யாது, நன்மை செய்யாட்டிலும் மற்றவர்களுக்கு தீமை செய்யாமலும் உம்மால் இயன்றதை ஓரளவு ஏனும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியும், மற்றது எல்லா தானத்திலும் அன்னதானமே சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. 10 பேரோ 100 பேரை கூப்பிட்டு கொடுக்காவிட்டாலும் நீர் சாப்பிடும்போது ஒரு ஆடு மாட்டுக்கோ காகத்துக்கோ குருவிக்கோ உன்னால் இயன்றவரை ஒருத்தரை கூப்பிட்டு ஆவது கொஞ்சம் உணவு கொடுத்து விட்டு நீ அருந்தினால் அதுவே புண்ணியம், நீ செய்யத்தக்கது சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாளை என்றுமே மறக்காமல் வருடம் எல்லாரும் கடைப்பிடித்து வழிபட்டு கொண்டு மற்ற நாட்களில் எதை செய்ய வேணும் என்று தெரிந்து உணர்ந்து புரிந்து நல்லவைகளை மட்டும் செய்யும்படியாக எல்லாரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இன்று இந்த பூஜைக்குரியவர் பாலினி அவர்கள் இதற்குரிய இன்று சிறப்பாக நடத்தி முடித்தார். உண்மையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தது, அமைதியாகவும் இருந்தது, மனதுக்கு ஒரு ஆறுதல் திருப்தியாக இருந்தது. அவர்களிடமே நாங்கள் இன்றைய சிறப்பை பற்றி கேட்டு கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். வணக்கம் சாய்ராம். இன்றைய குரு பூர்ணிமா உங்களுக்கு தெரியும், நீங்களே சொல்லிட்டீங்க. எல்லா குருக்களுக்கும் இன்றைக்கு நன்றி செலுத்தும் வகையாக இந்த குரு பூர்ணிமா எங்களால் முடிந்தளவு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வர, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு பூஜை செய்ய தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆரத்தி காட்ட எதுவுமே தெரியாது. நான் என்ன அவர் உணர்த்துறாரோ அது மட்டுமே நான் இங்கே செய்யணும். அதனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் தான் என்னை நடத்துகிறேன். நான் வெறும் பொண்ணு, அவர்கிட்ட தான் அந்த நூல் இருக்குது. அதே போல் இன்றைக்கு இந்த குரு பூர்ணிமா இன்றைய நாளில் நான் எல்லா மகான்களுக்கும், எல்லா சித்தர்களுக்கும், எல்லா யோகிகளுக்கும் மனசார நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் எங்களுக்காக இந்த மாநிலத்தை காப்பாற்றணுன்றதுக்காகவே அவர்கள் இங்கே அவதாரம் எடுத்து எங்களை சுமக்கிறார்கள், எங்களை சுமக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றி சொல்லி அதையும் தாண்டி இங்கே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுக்குறேன், இங்கே பாபா ஞான பாதைக்காகவே இங்கே வந்திருக்கிறாரு. அவர் கிட்டடி அண்மையில் தான் அதை எனக்கு உணர்த்தினார். இங்கே ஞானத்துக்காகத்தான் ஞானம் அடையோடும் மக்கள் எல்லாம் என்றதுக்காகவே இங்கே மக்களும் அந்த ஞானம் மிக மிக முக்கியம். நாங்கள் ஞானம் கிடைக்கிறது எப்படி என்று சொன்னால், நாங்கள் ஒரு ஞானியாக வாழ்க்கையும் ஒரு நல்ல ஒரு மனிதனாக வாழ்கிறோம். எங்களை நாங்கள் ஒவ்வொருத்தருடையும் அது ஒரு கடவுள் உள்ளுக்கு இருக்கிறார். அந்த கடவுளை நாங்கள் யார் என்று உணர்த்துவதற்கு அதே நேரத்தில் நான் உங்களோட வீடியோ சார்பாக நானும் சொல்ல விரும்புகிறேன். இந்த குரு பூர்ணிமா நாளாக இன்று எத்தனையோ பேர் இங்கே இளைமறைகாய்களாக ஞானிகள் இருப்பார்கள், யோகிகள் இருப்பார்கள், அது உங்களுக்கு தெரியாது. அப்படியானவர்கள் நீங்கள் பாபாவை நிறுத்தம்பாங்க. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த இடம் ஞானத்துக்குரிய இடம். ஏன்னா
காலப்போக்கில் இங்கே ஞானிகள் உருவாகுவார்கள். அப்படி இல்லாட்டியும் வேறு இடங்கள்ல இருந்து இங்கே ஞானிகள் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு. அதனால எங்கேயாவது இல்லிமலையாயா நீங்கள் தவம் செய்கிறவர்களாக இருந்தால் அவர்கிட்ட வாங்க. உங்களுக்கு இன்னும் கூடிய அவங்களுக்கு அனுபவங்களும் உங்களுக்கு அவர் இன்னும் வழிகாட்டியாகும். நாங்கள் உண்மையை தேடும்போது எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உண்மையானது இந்த பிரபஞ்சமே எங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதனால் இந்த மாநில வாழ்க்கையை நாங்கள் ஜெயிக்கணுமெண்டா நாங்கள் தவம் செய்யணும். அதனால் ஞானப்பாதைக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அதை சரியான முறையில் எங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மைதான். மிக்க நன்றி. அதையும் தாண்டி இப்போ அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார், இந்த மனிதர்கள் எல்லாரும் சாதாரணமாக மரணம் அடையக்கூடாதுன்னு ஆசைப்படுகிறார். ஏன்னா எல்லாரும் நாங்கள் இந்த துன்பத்துக்காக எங்களுடைய கர்மாவுக்காகத்தான் அவர்களோட கையேந்திரம். அதையும் தாண்டி உங்களுக்கு நாங்கள் அதையும் செய்கிறோம். அதை தாண்டி நீங்கள் எல்லாம் சாதாரணமாக மரணம் அடையக்கூடாது. உங்களுக்கு இந்த ஆன்மா எண்ணத்துக்காக இங்கே வந்திருக்கிறது ஒவ்வொருத்தரும் கண்டறிய முயற்சியாகவும் செய்ய வேண்டும் என்று இந்த உண்மைதான். சாவது பெரிதல்ல, தர்மவான் என்ற பெயரோடு சாதல் வேணுமென்று இருந்தால் வாழ்ந்துச்சினம் போயிட்டினம் என்று சொல்லாமல் என்னத்தை சாதிச்சினம், என்னத்தை மக்களுக்காக விட்டு சென்றிச்சினம், வழிகாட்டி சென்றிச்சினம் என்று உண்மையில் மக்களுக்காக என்றதை விட ஒரு தண்ணி உணர்வு. ஒரு மனிதன் தண்ணி உணர்ந்துட்டாங்கன்னா அந்த இப்போ இவர்களுக்கு பாவக்காரங்க 100 வருஷத்துக்கு முதல் அவர் ஒரு யோகியாக இருந்தார். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி அவர் தன்னை உணர்ந்தபடியாக தான் அவர் இந்தளத்துக்கு தானும் தன்னை உயர்ந்து தன் ஆன்மாவையும் இந்த கடவுள் தன்மையும் வந்து மற்றவர்களையும் கடவுளாக்குறதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னா அப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி எவ்வளோ பெரிய சக்தி. அதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் உணர முயற்சி செய்வோம் என்று இந்த யூடியூப்காக நான் ஏன்னா எங்கேயாவது இருக்கும் ஞானிகள் யோகிகள் தவம் செய்கிறவர்கள் இங்கே வந்து தவம் செய்யுங்க. ஏன்னா நாங்களும் தவத்தில் இருக்கிறோம். எங்களுக்கும் அந்த கட்டளை தான் தவம் செய்ய சொல்லிட்டார். அதனால் முடிந்தளவு அப்படி விரும்புகிறவர்கள் பௌர்ணமி அமாவாசையான நாட்களில் கூட இங்கே நீங்கள் வந்து தவம் செய்யணும். மிக்க நன்றி. உண்மையிலே தெரியாது என்றே அவன் மிகவே உயர்ந்து கொண்டே போகின்றார். தெரியும் என்று சொல்லிவிட்டு ஒன்றை செய்யாமல் இருப்பதை விட தெரியாது என்று சொல்லி தங்களுக்கு தெரிந்ததை விட கூடுதலாக செய்வதுதான் சிறப்பு என்று சொல்லி எடுத்துக்காட்டாக உதாரணமாக அமைந்திருக்கின்றார். உண்மையிலே மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. எல்லோரும் இப்படி நல்வழியை தொடர்ந்து செல்ல வேண்டும். நல்ல வழியை காட்டிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக நடந்து செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thank you.